ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குக்கரில் தக்காளி சாதம் ஈஸியாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சல் எல்லாம் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதை சொப்பு போட்டு வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 தக்காளி நல்லா குழைய வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா இலை போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் தயிர் இதை போட்டு நல்லா குழைய வதக்கி எடுக்கணும். இனி ஏற்கனவே ஊற வச்சா 1.5 கிளாஸ் அரிசி அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் போனதுக்கப்புறம் எடுத்து பார்த்து சூப்பரான சுவையான தக்காளி சாதம் சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.